வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மீனில் பத்திய கறி ஒன்றோட வந்திருக்கிறேன். இந்த பத்திய கறியை எப்படி வைக்கலாம்னு சொல்லி நாங்கள் படிப்படியாக பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். காணொலிக்கு போகிறதுக்கு முதல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும். இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ள போய் இந்த மீனில் செய்கிற பத்திய கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் படிப்படியாக பார்ப்போம். முதல்ல நாங்கள் பத்தியத்தூள் செய்கிறதுக்கான ஆயத்தம் செய்வோம். அதுக்கு 3 மேசக்கரண்டி மல்லி எடுத்திருக்கிறேன், 1 மேசக்கரண்டி நற்சீரகம் அதாவது சின்ன சீரகம், 3/4 மேசக்கரண்டி மிளகு எடுத்திருக்கிறேன், 1/2 மேசக்கரண்டி மஞ்சள் எடுத்திருக்கிறேன், 3 செத்த மிளகாய் எடுத்திருக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் வேர்க்கொம்பு பவுடர் எடுத்திருக்கிறேன். இவ்வளோத்தையும் சேர்த்து நாங்கள் இப்போ நல்லா அடித்து எடுக்க வேணும். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மீனுக்குள்ளே உப்பும் மஞ்சளும் போட்டு நான் தண்ணியில் போட்டு நனைய வைக்கிறேன். என்னன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த தூளெல்லாம் பத்திய தூளெல்லாம் அடித்து எடுக்கிறதுக்கான டைம் இருக்குது. ரெண்டபடியாக அது வரையும் நல்லபடியாக இந்த உப்பிலும் மஞ்சளும் ஊறட்டும். குழந்தை பிறந்தவர்களுக்கு இந்த பத்திய கறியை கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அந்த செத்தல் மிளகாய் அதாவது காய்ந்த மிளகாயை அகற்றி போட்டு இந்த தூளை தயாரிக்கிறது தான் சிறந்தது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். புளியை நல்லபடியாக ஊறுறதுக்காக கொஞ்சம் கரைக்கிறேன். கொஞ்சம் கரைச்சி விட்டோம்னு சொன்னால் அது இலகுவாக பிறகு நல்ல வடிவாக கரைஞ்சி வரும். மற்றபடியாக நாங்கள் ஆரம்பத்துலேயே ஒரு கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டு வடிவாக தண்ணியை விட்டு கரைச்சி வைப்போம். இந்த பத்திய கறிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சிறந்த மீன் ஒட்டி திரளி என்று சொல்லிவினோம். மற்றது துள்ளு மண்டு என்ற ஒரு மீனும் இருக்குது. அந்த மீன்கள் தான் சிறந்த என்று சொல்லிவினோம். ஆனால் நான் இப்போ ஊரா மீனில் தான் செய்ய போகிறேன். ஏனெண்டா எனக்கு இப்போ ஊரா மீன் தான் கிடைச்சிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு தேவையான மிச்ச பொருள்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இப்போ புளி கரைச்சிருக்கிறேன், மீன் எடுத்து வச்சுருக்கிறேன், பத்தியத்தூளுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 2 சின்ன சிவப்பு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன், உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன், உப்பு, வெந்தயம், மற்றது கறிவேப்பிலையெல்லாம் எடுத்து தயாரான நிலையில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த எடுத்து வச்ச அந்த பத்தியத்தூளுக்கானதை நாங்கள் போட்டு ஒருக்கா அரைச்சி எடுக்க வேணும். நல்ல மாவாக பட்டாக அரைச்சி எடுக்க வேணும். அதுக்கு தான் இப்போ நான் போட்டு கொண்டு இருக்கிறேன். எடுத்து வச்ச எல்லா பொருள்களையும் போட்டு நல்ல வடிவாக அரைச்செடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பட்டா நல்ல வடிவாக அரைஞ்சி வந்துட்டுது. இதை நாங்கள் ஒரு சட்டிக்குள்ள மாற்றுவோம். இப்போ இந்த பத்திய தூளெல்லாம் அடித்து ரெடி ஆகிட்டுது. அந்த தூளுக்குள்ள தான் நான் சின்ன வெங்காயம், உள்ளி, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நான் தண்ணி விட்டு பிளைண்டரில் போட்டு நான் அடித்து எடுக்க போகிறேன். இப்போ தான் நல்ல ஒரு பதத்துக்கு வரும். ஊரில் பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மியில் வச்சு தான் அரைப்பினம். இந்த வெங்காயம், உள்ளி, பத்தியத்தூள் எல்லாமே அப்படியே போட்டு அம்மியில் தான் அரைச்செடுப்பினோம். அதுதான் சிறந்த சுவையும் சிறந்த ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆனால் அப்படி இப்பொழுதெல்லாம் அந்த அம்மியில் அரைக்கிற வசதிகள் எல்லாம் குறைஞ்சபடியாக நாங்கள் இப்படியான முறைகளை பின்பற்றித்தான் இந்த சரக்கு கறிகளை செய்ய வேண்டி இருக்குது. ரெண்டபடியாக நாங்கள் இப்போ திரும்ப இந்த பத்தியத்தூளுக்குள்ள இந்த வெங்காயம், உள்ளி, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு தண்ணி விட்டு நல்ல வடிவாக நாங்கள் பிளைண்டரில் அடித்து எடுப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக எல்லாம் பெறப்பட்டு வந்துட்டது. இதை நாங்கள் ஒரு சட்டியில் மாற்றுவோம். மாற்றிட்டு நாங்கள் இந்த அடிச்செடுத்த பிளைண்டருக்குள்ளேயும் நிறைய அப்படியே பக்கமெல்லாம் ஒட்டி இருக்கும். அதுக்கேயும் ஒருக்கா தண்ணி விட்டு நல்ல வடிவாக அலசி எடுத்து அந்த தண்ணியையும் சேர்த்துக்கொள்வோம். ஏன்னு சொன்னால் அந்த பத்திய தூளின்ற மிகுதியை நாங்கள் வீணாக்காமல் நாங்கள் தண்ணியை விட்டு அதையும் எடுத்துக்கொள்கிறோம். ஏற்கனவே இந்த புளியை வந்து கொஞ்சம் கரைச்சி தான் விட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக கரைஞ்சி வந்திருக்குது. இந்த புளித்தண்ணியையும் அந்த பத்தியத்தூள் கலவைக்கில் போட்டு நல்ல வடிவாக நாங்கள் கலந்தெடுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பத்தியக்கறியை வந்து நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஆனால் நல்லெண்ணெயில் தான் நான் இதை செய்கிறேன். இது வந்து ஆரோக்கியமான ஒரு எண்ணெய் என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எண்ணெய் கலந்து கொடுப்பதாலும் ஒரு பாதிப்பும் இல்லை. இப்போ வந்து நான் வெங்காயம், உள்ளி, கறிவேப்பிலை, மற்றது வெந்தயமும் போட போகிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக வதக்கி எடுக்க போகிறேன். அதிகமான நல்லெண்ணெய் பாவிக்க இல்லை, ஒரு கொஞ்சமான எண்ணெயில் தான் நான் இதை வதக்கி எடுக்கிறேன், இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக. இது வெந்தயம், இந்த பதம் வந்தோடனே நாங்கள் கலவையை வந்து இதுக்குள்ள ஊற்றிக்கொள்ளலாம். இப்போ இந்த பத்திய கலவைக்குள்ள வந்து நாங்கள் அந்த தயாராக வச்சிருந்த மீன் எல்லாத்தையும் இதுக்குள்ள போடுவோம். போட்டு நல்ல வடிவாக கலந்து விட வேணும், எல்லாம் சேர்ற மாதிரி. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள முருங்கைக்காய் போடுவினம், கத்தரிக்காய் போடுவினம், நல்ல சுவையாக இருக்கும். ஆனால் இந்த முருங்கங்காயிலும் பத்தியக்கறி தனியாக செய்து எடுத்துக்கொள்ளலாம், கத்தரிக்காயிலும் தனியாக பத்தியக்கறி செய்து எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு தனித்தனியாக செய்து காட்டுறதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். நான் முதல் குறிப்பிட்ட மாதிரி கத்தரிக்காயும் முருங்கங்காயும் இந்த பத்தியக்கறி, இந்த மீன் பத்தியக்கறிக்குள்ளேயே போட்டு செய்யக்கல ஒரு தனி சுவை, புறம்பான ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். இப்போ பாருங்க, தாய்மண்ணில் சமைச்சா எப்படி ஒரு வாசனை வருமோ அதே மாதிரி ஒரு தூக்கலான வாசனை தான் பெறுகுது. நல்ல வடிவாக நாங்கள் இதை கிளறி விட வேணும். என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் மீனை வடிவாக கிளறலாம், பின்பு நாங்கள் அகப்பை வச்சு கிளறி விடக்கூடாது. என்னென்னு சொன்னால் மீனெல்லாம் கரைஞ்சி போடும். இப்போ இதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இது வடிவாக அவிஞ்சு ஒரு தடிப்பு பதத்தில், திக்கான பதத்தில் வர வேணும். அப்போ தான் அந்த சரக்கு கறி சரியான முறையில் அமைஞ்சன்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, நான் மூடி போட்டு நல்ல வடிவாக கொதிக்க விட்டுருக்கிறேன். இப்போ இன்னொருக்கா நாங்கள் திறந்து பார்த்து இதை வடிவாக ஒருக்கா நாங்கள் மெல்லமாக மீன்களில் படாதவாறு மெல்லமாக ஒருக்கா கலந்து விட வேணும்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக இந்த சரக்கு பத்திய கறி வந்து கொதிச்சு வந்திருக்குது. நல்ல தடிப்பான பதத்தில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இது தயாராக வேண்டியிருக்கு. என்றபடியே இன்னும் ஒரு 5 நிமிஷம் நாங்கள் மூடி போட்டு இதை வேக விடுவோம் இந்த பத்திய கறியை. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பொரிக்கிறதுக்கும் மீன் எடுத்து வச்சுருந்தேன். நான் அதுக்கு வந்து அந்த பொரியலுக்கு வந்து சரக்கு பத்திய கலவையும் அதுக்குள்ளே போட்டேன். நான் அதே நேரத்தில் காஞ்ச மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள், கொஞ்சம் எண்ணெயெல்லாம் போட்டு நல்ல வடிவாக பிரட்டி வச்சுருந்தேன். நான் அந்த மீனையும் நான் இப்போ பொரிச்சு கொண்டிருக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே நேரத்தில் இந்த பத்திய கறியை மூடி போட்டு அவிய விட்டுருக்கிறேன். இப்போ பாருங்கோ எல்லாம் இந்த பொரிச்ச மீனெல்லாம் பொரித்து இறுதியில் வந்து நான் இதுக்கெலாம் வெங்காயம் போட்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த மீனும் வந்து நல்லெண்ணெயில் தான் பொரிச்சிருக்கிறேன். நல்லெண்ணெயில் வெங்காயம் பொரித்து சாப்பிட்றது, ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது உண்மையிலேயே உடம்புக்கு நல்லது. ரெண்டபடியாக அந்த மீனுக்குள்ளேயே நான் வெங்காயத்தையும் போட்டு பொரிச்சிருக்கிறேன். வெங்காயத்தை போட்டு மீன் பொரித்தா மீனும் நல்ல வாசனையாக இருக்கும். எங்களுக்கு அந்த பொரித்த மீனோட அந்த வெங்காயத்தையும் சேர்த்து சாதத்தோடு சாப்பிடக்க இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குழம்பு தயாராகிட்டு தான் சொல்லி நான் பார்க்க போகிறேன். பாருங்கோ சூப்பராக நல்ல வடிவாக சரியான ஒரு நிலையில் நல்ல ஒரு பதத்துக்கு வந்திருக்குது. இந்த பத்திய கறியை மொத்தமாக நான் 18 நிமிஷங்கள் சமைச்சு எடுத்திருக்கிறேன். பாருங்கோ அப்படியே மூடிய திறக்கைகளே அப்படியே ஒரு நல்ல ஒரு வாசனை கொண்டு வருகுது. இதை நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இதோட உப்பு, புளி, காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உப்பு, புளி, காரம் எல்லாம் அப்படியே இருக்குது. அம்மாட பக்குவத்தில் எங்களுக்கு இந்த பத்திய கறியை சாப்பிட்ட மாதிரி ஒரு சுவையோண்டு எனக்கு நாவில் கிடைச்சிருக்குது. இப்போ இந்த பத்திய கறியை நாங்கள் சட்டியில் மாற்றி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த சரக்கு பத்திய கறியை பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளை பெற்ற தாய்மாருக்கு, பூ பெய்திய இளம் பிள்ளைகளுக்கு, வயிறு கோளாறுகள் அல்லது வயிறு சம்பந்தமான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இப்படியான பத்திய கறியைத்தான் எங்களுடைய நாட்டில் செய்து தருவினம். மிகவும் ஆரோக்கியமான ஒரு பத்திய சரக்கு கறி தான் இந்த கறி. இந்த கறியை நீங்களும் செய்து பார்த்துட்டு இதே முறையில் செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான சுவையான ஒரு பத்திய கறி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆரோக்கியமான
சுவையான பத்திய கறியை நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்டில் தெரிவிங்கோ. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொளியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.